நாம் மிகப்பெரிய பதவியில் அல்லது பொறுப்பான ஒரு பணியில் இருந்தாலும் நாம் அணியும் ஆடை நாம் செல்லும் இடம் அல்லது இருக்கும் இடத்திற்கு மாறும் அல்லவா? ஒருவேளை ஒரு வெளிநாட்டு தூதரை காணும் போது போடும் அதே ஆடையை இரவில் படுக்கும்போது போட மாட்டோம். வாருங்கள், இன்றைய நிகழ்வும் ஒரு முக்கியமான மனிதரின் ஆடையை குறித்துதான். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கற்று வரும் உங்களை கர்த்தர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புவாராக. இன்று நாம் யாத்திராம பாட வரிசையில் கடைசி பாட நேரத்திற்கு வந்திருக்கிறோம். யாத்திராமம் 39 மற்றும் 40 அதிகாரங்களை பார்ப்போம். 39 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆரோன் ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்தார். அவர் அணிந்திருந்த ஆடைகள் அனைத்தும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக, அதாவது அவரை பற்றி பேசுவதாக அமைந்திருந்தன. இந்த ஆடைகள் எப்படிப்பட்ட அமைப்பிலே தைக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது அவை செய்யப்படுகின்றன. யாத்திராமம் 39 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான். இந்த ஆடைகள் கடவுளின் பணிக்காக என்று தனியாக பிரித்து வைக்கப்பட்டதால் இவை பரிசுத்தமானவை என்று அழைக்கப்படுகின்றன. யாத்திராமம் 39 அதிகாரம் 5 வசனம். அந்த ஏபோத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது. கவனியுங்கள், இங்கே விசித்திரமான என்று சொல்லும் பொழுது அது ஒரு அசாதாரணமான முறையில் நெய்யப்பட்டது என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தலைமை குரு மொத்தம் 8 வகையான ஆடைகளை அணிந்திருந்தார். அவற்றிலே 4 ஆடைகள் மற்ற அனைத்து ஆசாரியர்களும் அணியும் ஆடைகளைப் போலவே இருந்தன. மற்ற 4 ஆடைகள் அவருக்கு மட்டுமே உரிய தனித்துவமானவை. அந்த ஆடைகள் அவரை மற்ற ஆசாரியர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டின. அவைகள் மகிமைக்கும் அழகுக்கும் உரிய ஆடைகளாக இருந்தன. இது நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அசாதாரணமான கிருபைகளையும் மகிமையையும் நமக்கு காட்டும் ஒரு நிழலாட்டமாய் இருக்கிறது. அவர் அணிந்திருந்த ஒவ்வொரு ஆடையும் ஒரு குறிப்பிட்ட அடையாள பொருளை கொண்டதாய் இருந்தது. பாவ நிவர்த்தி நாளில் ஆரோன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்ற பொழுது அவர் தன்னுடைய மகிமைக்கும் அழகுக்கும் உரிய ஆடைகளை உடுத்தாமல் அனைத்தையும் கழற்றி வைத்தார். அதற்கு பதிலாக மற்ற ஆசாரியர்களையும் எளிமையான மெல்லிய நாற்பட்டு ஆடைகளை மட்டுமே அவர் அணிந்திருந்தார். அந்த நேரத்திலே அவர் ஆடம்பரமான அலங்காரங்கள் எதுவும் இல்லாமல் அதே சமயம் முற்றிலும் தூய்மையானவராக இருக்க வேண்டியது இருந்தது. ஆசாரியர்கள் அணிந்திருந்த வெள்ளை நிற மெல்லிய நாற்பட்டு ஆடையானது நீதியை குறிக்கிறது. ஏசாயா 52:11 பாருங்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கடவுள் இன்றும் இதே தான் சொல்கிறார். ஒரு போதகரோ ஆசிரியரோ அல்லது ஒரு விசுவாசியோ எவ்வளோ பெரிய பிரபலமானவரோ அல்லது திறமைசாலியாகவோ இருந்தாலும் அவர் பாவத்திலே வாழ்ந்தால் கடவுள் அவரை பயன்படுத்துகிறார் என்று நான் நம்புகிறதில்லை. அவர்கள் கடவுளுக்காக எதையும் செய்வதில்லை. ஏனென்றால் கடவுள் அவருடைய வேலைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் மரம், புல், வைக்கோல் ஆகியவற்றை கொண்டு கட்டிடம் கட்டுகிறார்கள். அவைகள் அழிந்து போகும். நாம் கிறிஸ்துவின் நீதியை ஆடைகளாக உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதற்கேற்றாற் போல நம் வாழ்க்கையையும் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த அடிப்படை ஆடைகள் நமக்கு கற்றுத்தரும் ஒரு பாடம் இதுதான். மக்களின் பாவங்களுக்காக பலி செலுத்துவதற்காக ஆரோன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்ற பொழுது அவர் தன் மகிமைக்கும் அழகுக்கும் உரிய ஆடைகளை கழற்றி ஒதுக்கி வைத்தார் என்பது கவனிக்கத்தக்க ஒரு சுவாரஸ்யமான விஷயமாகும். கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் தன் தெய்வீக தன்மையை கைவிடவில்லை. மாறாக தன் மகிமை மற்றும் அழகு எனும் ஆடைகளை, அதாவது கடவுளுக்குரிய தனித்துவமான உரிமைகளையும் அதிகாரங்களையும் அவர் தற்காலிகமாக ஒதுக்கி வைத்தார். அவர் அந்த ஷக்கீனா என்னும் தெய்வீக மகிமையை மறைத்துவிட்டு ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். ஒரு குழந்தையாக பிறந்தார். ஆனால் மனிதர்களோ ஒரு ராஜாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர ஒரு குழந்தையை அல்ல. அதன் பிறகு அவர் நம் பாவங்களுக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தன் மனித தன்மையிலே சிலுவையிலே மரித்தார்.
கடவுள் சிலுவையிலே மரித்தார் என்று சொல்வது முழுமையாக சரியானது அல்ல. அப்படி சொல்பவர்கள் மரணம் என்பதின் மூலம் எதை குறிப்பிடுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது அவர் பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். இதுதான் உண்மை. பாவம் அறியாத கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்ட அந்த வினாடியில் தத்துவ ரீதியாக திருத்துவத்திற்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்பட்டது என்பது நிச்சயம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆனால் அதே நேரத்திலும் கூட உலகத்தை தம்மோடு சமாதானப்படுத்தும்படி கடவுள் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். மேலும் பவுல் சொல்லும் மற்றொரு கருத்தையும் கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 5:19. அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அருமையான நண்பர்களே, இது என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆழமான ரகசியம். நான் பல இறையியலாளர்களின் புத்தகங்களை படித்திருக்கிறேன். அவர்களாலும் கூட இந்த தெய்வீக ரகசியத்தின் முழு ஆழத்திற்குள்ளே ஊடுருவி செல்ல முடியவில்லை. மகிமைக்கும் அழகுக்கும் உரிய இந்த ஆடைகள் உண்மையிலேயே மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்தன. பிரதான ஆசாரியன் ஆடம்பரமான வண்ணமயமான ஆடைகளை அணிந்திருந்தார். அவர் ஏபோத் என்னும் மேலங்கியும் அணிந்திருந்தார். அதன் 2 தோள்பட்டையிலும் 2 கற்கள் இருந்தன. ஒரு கல்லிலே இஸ்ரவேலின் 6 கோத்திரங்களின் பெயர்களும் மற்றொரு கல்லின் மீது 6 கோத்திரங்களின் பெயர்களும் செதுக்கப்பட்டிருந்தன. இது ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய நம் ஆண்டவரின் பலத்தையும் அவரது ஆற்றலையும் குறிக்கிறது. ஒரு ஆடு வழி தவறி போகும் பொழுது நம்முடைய மகா பெரிய இரட்சகர் அதை கண்டுபிடித்து தம்முடைய தோள்களின் மேலே தூக்கி வைத்து கொண்டு திரும்பவும் மந்தைக்குள்ளே கொண்டு வருகிறார். நம்மை தம் தோள்களின் மீது சுமந்து மீண்டும் பாதுகாப்பாக மற்ற ஆடுகளுடன் கொண்டு சேர்க்கும் ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார் என்பதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தன் மூலமாக கடவுளிடத்தில் வருகிற எவரையும் அவரால் முடிவு பரியந்தம் ரட்சிக்க முடிகிறது. இதைத்தான் எபிரேயர் 7:25 இவ்வாறு சொல்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். கவனித்தீர்களா? பிரதான ஆசாரியன் ஒரு மார் பதக்கத்தையும் அணிந்திருப்பார். அதிலே 12 விலையேறப்பெற்ற கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது. அநேகமாக அதிலே ஊரீம் மற்றும் தும்மீம் ஆகியவற்றை வைப்பதற்கான ஒரு பை போன்ற அமைப்பும் இருந்திருக்கலாம். இந்த ஊரீம் மற்றும் தும்மீம் ஆகியவை தேவனுடைய சித்தத்தை கண்டறிவதோடு தொடர்புடையவையாக இருந்தன. அவை எப்படி செயல்பட்டன என்று வேதாத்திலே நமக்கு சொல்லப்படவில்லை. மார்பதத்திலே இருந்த இந்த அழகான கற்கள் கிறிஸ்து இன்று நம்மை தமது இருதயத்திலே சுமக்கிறார் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்றன. அவர் நம்மை நேசிக்கிறார். ஆம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த கற்கள் நம்மேல் அவர் வைத்திருக்கும் அந்த பெரிய அன்பை சித்தரிக்கின்றன. இப்பொழுது ஏபோத் என்னும் மேலங்கியின் கீழ் விளிம்பிலே பொன் மணிகளும் மாதளம் பழங்களும் மாறி மாறி கோர்க்கப்பட்டிருந்தன. இதனால் பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்று பணி செய்யும் பொழுது அவர் அங்குமிங்கும் நடமாடும் பொழுதெல்லாம் அந்த மணிகள் ஒலிக்கும் சத்தம் வெளியே கேட்கும். இதிலே மாதளம் பழங்கள் ஒரு விசுவாசியின் கனிதரும் பயனுள்ள வாழ்க்கையை குறிக்கின்றன. பொன் மணிகள் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும் சாட்சியை குறிக்கின்றன. பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இருக்கும் பொழுது வெளியே நிற்கும் இஸ்ரவேலர்கள் அவர் அங்கே உள்ளே ஆராதனை ஸ்தலத்தில் நமக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார், மணிகளின் சத்தம் கேட்பதால் அவர் உள்ளேதான் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆராதனை என்பது நமக்கும் இந்த அர்த்தத்தில் தான் இருக்க வேண்டும். நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சமூகத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே அவர் நமக்கு பிரதிநிதியாக இருக்கிறார். இந்த உண்மை நம்மை கிறிஸ்துவின் மேலே இன்னும் அதிகமாக அன்பு கூறவும் அவரிடம் நெருங்கி சேரவும் தூண்ட வேண்டும். நான் உதவி போதகராக இருந்தபொழுது நான் ஊழியம் செய்த சபையிலே ஒரு மூப்பர் இருந்தார். அவர் எனக்கு பெரும் ஊக்கமளிப்பவராக இருந்தார். அவர் தேவனுடைய அருமையான மனிதர். நான் செய்தி கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லாம் அவர் என்னிடத்தில் வந்து, ஐயா, இன்றைக்கு நீங்கள் மணியை அடித்து விட்டீர்கள், அதாவது பிரசங்கம் அற்புதம் என்று சொல்லுவார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் அப்படி ஒன்றும் சிறப்பாக பிரசங்கிக்கவில்லை. ஆனால் வேதத்தை ஆழமாக கற்றறிந்திருந்த அந்த மூப்பரின் நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது
அதன் மூலமாக அவரால் கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளே செல்ல முடிந்தது என்பதுதான். பிரதான ஆசாரியன் அணிந்திருந்த பொன் மணிகளின் சத்தத்தை கேட்பது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது. ஆசாரியனின் ஆடைகள் எவ்வளவு பெரிய ஒரு படத்தை காட்டுகின்றன இல்லையா? அவருடைய தலையில் இருந்த பாகை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பறைசாற்றியது. இது பரிசுத்தத்தை குறிப்பதோடு ஒருவருடைய உள்ளான வாழ்க்கையோடும் தொடர்புடையதாய் இருக்கிறது. ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த பிரதான ஆசாரியன் தன் வாழ்க்கையை முழுமையாக இறை ஊழியத்திற்காகவே அர்ப்பணித்திருக்கிறார் என்பதே அது குறிக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி பரிசுத்தம் என்றால் தேவனுடைய பயன்பாட்டிற்காக என்று தனியாக பிரித்து வைக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் அது குறிக்கும். இன்றைய போதகர்களுக்கு நான் சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் இருக்கிறது. மக்கள் தங்கள் போதகர் உலகத்தில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை நான் அறிவேன். அவர் எல்லாரோடும் சகஜமாக பழக வேண்டும், தோள் தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும், கைகளை பிடித்து ஆறுதல் கூற வேண்டும், ஒரு செவிலித்தாய் போல உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் நல்ல பிரசங்கமும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? பல போதகர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவதிலே வியப்பில்லை. பல போதகர்கள் கிறிஸ்துவுக்குள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கும் பல விசுவாசிகளுக்கு பால் புகட்டும் செவிலித்தாய்களைப் போலத்தான் இருக்கிறார்கள். எப்பொழுதும் அவர்களை தாளாட்டி கொண்டும் ஏப்பம் விட வைத்து தட்டி கொடுத்து கொண்டுமே தங்கள் நேரத்தை கழிக்கிறார்கள். இன்று பிரசங்க மேடைகளிலே நிற்கும் ஒரு போதகர் தன் தலையிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட பாகை அணியும் தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். அதாவது தேவனுடைய செய்தியை தயாரிப்பதற்கு அவருக்கு போதிய நேரம் இருக்க வேண்டும். ஜபத்திலே தேவனுடைய சமூகத்திலே செலவிட அவருக்கு நேரம் கிடைக்க வேண்டும். சனிக்கிழமைகளிலே போதகர்களை தங்களோடு வெளியே வர சொல்லி அழைக்கும் மக்களின் எண்ணிக்கையை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன். இன்று பிரசங்க மேடையிலே நிற்கும் ஒரு போதகர் தன் தலையில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட பாகையை அணியும் தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். அதாவது தேவனுடைய செய்தியை தயாரிப்பதற்கு அவருக்கு போதிய நேரம் இருக்க வேண்டும். ஜெபத்தில் தேவ சமூகத்தில் செலவிட அவருக்கு நேரம் கிடைக்க வேண்டும். சனிக்கிழமைகளிலே போதகர்களை தங்களோடு வெளியே வர சொல்லி அழைக்கும் மக்களின் எண்ணிக்கையை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன். உண்மையிலே அந்த நாள் அவர் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் பிரசங்கத்தை தயாரிப்பதற்குமான நாளாக இருக்க வேண்டும். முன்பு ஒரு முறை ஒரு சபையின் மூப்பர் ஒருவர் போதகரிடத்தில் வந்து, ஐயா, நீங்கள் என்னை வந்து பார்ப்பதை நான் பாராட்டுகிறேன், ஆனால் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என் வீட்டிற்கு வந்து என்னை சந்திப்பதற்கு பதிலாக தேவனுடைய செய்தியை தயாரிப்பதிலே உங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைய நாட்களிலே வியாபாரம் செய்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் மிகவும் சோர்வாகவும் ஊக்கமிழந்து போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை நாள் எப்பொழுது வரும் என்று நான் காத்திருக்கிறேன். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து வரும் ஏதோ ஒரு வார்த்தையை கேட்க நான் விரும்புகிறேன். எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் சனிக்கிழமை அன்று பிரசங்கத்தை தயாரிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்பொழுதுதான் ஞாயிறு காலை மற்றும் மாலை வேளைகளிலே என்னால் பரலோகத்திலிருந்து வரும் ஒரு சத்தத்தை கேட்க முடியும் என்று சொன்னார். ஆம், அவர் அப்படி சொன்னதிலே முழு நியாயம் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். அருமையானவர்களே, போதகர்கள் அந்த பரிசுத்த பாகையை தங்கள் தலையிலே அணிய வேண்டும். அதாவது அவர்கள் தங்களை முழுமையாக ஊழியத்திற்கு பிரித்து வைக்க வேண்டும் என்ற உண்மையை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கர்த்தருக்காக நாம் செய்யும் ஊழியம் ஒருபோதும் பலனுள்ளதாக இருக்காது. சரி, தொடர்ந்து 40ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே ஒவ்வொரு உபகரணங்களையும் ஆசாரியரின் ஆடைகளையும் பற்றி பார்த்து விட்டதால் இங்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேச விரும்புகிறேன். மோசே இஸ்ரவேலர்களின் முகாமில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்த போது அங்கே ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. பாருங்கள், வாசிக்கிறேன். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வசனம் வரை. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் புத்தகத்திலே இஸ்ரவேலர்களை பற்றி விவரிக்கும் பொழுது மற்ற மக்களிடத்திலிருந்து அவர்களை வேறுபடுத்தி காட்டிய சில காரியங்களை வரிசைப்படுத்துகிறார். அதில் ஒன்றுதான்
மகிமையின் பிரசன்னம் அல்லது அவர்கள் மத்தியிலே இருந்த ஷக்கீனா மகிமை. கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 9:4 அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. தேவனுடைய மகிமையும் அவருடைய கண்ணுக்கு தெரிந்த பிரசன்னத்தையும் பெற்ற ஒரே ஜனமாக இஸ்ரவேலர்கள் மட்டுமே இருந்தார்கள். அதுவே அவர்களை அந்த பெரிய பயங்கரமான வனாந்தரத்தின் வழியாய் வழிநடத்தி சென்றது. அவர்கள் அன்று பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் காலையிலே அந்த மேகம் மேலே எழும்பும். ஒருவேளை மேகம் எழும்பவில்லை என்றால் இஸ்ரவேல் புத்திரர் பாளையத்திலேயே தங்கியிருப்பார்கள். அன்று அவர்கள் புறப்பட முயற்சி செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஒருபொழுதும் தங்களுடைய சொந்த ஞானத்தினாலோ அல்லது சுய புத்தியினாலோ பிரயாணம் செய்யவில்லை. தாங்கள் புறப்பட வேண்டுமா வேண்டாமா என்று அவர்கள் ஓட்டெடுப்பு நடத்தவில்லை. மோசேயும் அந்த முடிவை எடுக்கவில்லை. எல்லாவற்றையும் அந்த மேகமே தீர்மானித்தது. கிறிஸ்துவே சபையின் தலைவர் என்று சில நேரங்களிலே நம்முடைய சபைகளிலே நாம் கூறுகிறோம். உங்கள் சபை எப்படி இருக்கிறது? கிறிஸ்து உங்கள் சபையின் தலைவராக இருக்கிறாரா? இன்று நாம் அந்த மேகத்தை பின்தொடர்கிறோமா? அல்லது ஒரு நபர் வெற்றிகரமான தொழில் அதிபராக இருக்கிறார் என்பதற்காக அவரை சபை நிர்வாக குழுவிலே வைக்கிறோமா? இன்று மக்கள் என் பிரச்சனையை பற்றி போதரிடத்தில் பேச வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் எனக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். போதகராய நாங்கள் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதிலே வல்லுநர்கள் அல்ல. எல்லாருடைய திருமண பிரச்சனைகளையும் எங்களால் தீர்த்து வைக்க முடியாது. ஆனால் இன்று பெரும்பாலான மக்களுக்கு அது தெரியாவிட்டாலும் ஒரு மேகஸ்தம்பம் இருக்கவே செய்கிறது. அதுதான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். அவரே நம்மை வழிநடத்துகிறவராகவும் நமக்கு வழிகாட்டுகிறவராகவும் இருக்க வேண்டும். ஆனால் பிரியமானவர்களே, அவர் இன்று எவ்வளவு அதிகமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? நாம் எப்பொழுதும் உதவிக்காக ஒரு மனிதனையோ அல்லது தேவனுக்கு புறமான ஏதோ ஒன்றையோ தான் நாடுகிறோம். ஆனால் நமக்கு தேவனுடைய ஆவியினால் நிறைந்த போதகர்களும் ஆசிரியர்களும் விசுவாசிகளும் தேவை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிற தலைவர்கள் நம்முடைய சபைகளுக்கு தேவை. இன்று சபையின் மேல் கண்ணுக்கு தெரியும் மேகம் இல்லை. ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தவும் நமக்கு வழிகாட்டவும் விரும்புகிறார். சரி நேயர்களே, இத்துடன் யாத்திராம புத்தகத்தை பற்றிய நம்முடைய படிப்புகள் நிறைவடைகின்றன. இந்த புத்தகம் எகிப்தின் செங்கல் சூளைகளின் இருண்ட சூழ்நிலைகளிலே தொடங்கி ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்துடன் முடிவடைகிறது. அவருடைய பிரசன்னமே அவர்களை வனாந்தரத்தின் வழியாய் வழிநடத்தியது. தேவன் உங்களையும் பாவ அடிமைத்தனத்தின் இருளிலிருந்து விடுவித்து அவருடைய பிரசன்னத்தின் மகிமை கொள்ளும் அவர் உங்களை வழிநடத்தக்கூடிய அவருடைய சித்தத்தின் மையத்திற்குள்ளும் கொண்டு வர விரும்புகிறார். யாத்ராமும் எவ்வளவு ஒரு அற்புதமான புத்தகம் இல்லையா? இந்த நிறைவு பகுதியிலிருந்து நாம் நம் இருதயங்களிலே பதிக்க வேண்டிய 3 முக்கிய சத்தியங்களை நான் நினைவுபடுத்துகிறேன். கவனியுங்கள். முதலாவதாக, பிரதான ஆசாரியனின் ஆடைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையையும் நீதியையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்ற ஆரோனைப் போல நம் ஆண்டவர் தம் தெய்வீக மகிமையை தற்காலிகமாக மறைத்து நமக்காக தம்மையே சிலுவிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்று நாம் அவருடைய நீதியின் வெள்ளை அங்கியை தரித்தவர்களாய் பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். திறமைகளை விட தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற தூய்மையான வாழ்க்கையே. இரண்டாவதாக, பிரதான ஆசாரியனின் தோள்களிலும் மார்பிலும் இருந்த இஸ்ரவேல் கோத்திரங்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட அந்த கற்கள் நம் நல்ல மேய்ப்பன் நம்மை எவ்வளவு பலமாய் தாங்குகிறார், எவ்வளவு ஆழமாய் நேசிக்கிறார், எப்படி நம்மை தூக்கி சுமக்கிறார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகின்றன. வழி தவறி போகும் ஆட்டை தன் தோள்கள் மேலே சுமந்து சேர்க்கும் இயேசு என்ற பிதாவின் சமூகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்பொழுதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்கள் தங்கள் சொந்த ஞானத்தையோ மோசேயின் முடிவையோ நம்பவில்லை. மேகம் எழும்பினால் புறப்பட்டார்கள், தங்கினால் அவர்களும் அங்கே தங்கினார்கள். இன்று நம் சபைகளிலேயும் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலேயும் மனித ஞானத்தையோ உலக புகழையோ முன்னிறுத்தாமல் நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எனும் மேக ஸ்தம்பத்திற்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். சபை போதகர்கள் முதல் விசுவாசிகள் வரை நாம் அனைவருமே ஆவியானவரின் சத்தத்திற்கு செவி கொடுப்பதே இன்றைய காலத்தின் அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எகிப்து என்னும் பாவ அடிமைத்தனத்தின் இருளிலிருந்து உங்களை விடுவித்த தேவன் உங்களை வனாந்தரத்திலேயே விட்டுவிட விரும்பவில்லை. உங்களை அவருடைய பிரசன்னத்தின் மகிமை கொள்ளும் அவருடைய சித்தத்தின் மையத்திற்குள்ளும் கொண்டு வர விரும்புகிறார். உங்கள் சொந்த புத்தியின் மேலே சாயாமல் ஆவியானவரின் வழிநடத்தலுக்காக
ஒவ்வொரு நாளும் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உம்முடைய வல்லமையினாலே நீர் மீட்டெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலேயும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை நீர் மீட்டெடுப்பதோடு நிறுத்தி விடாமல் தொடர்ந்து நித்தியம் வரை கொண்டு சேர்க்கத்தக்கதாக உம்முடைய தூய ஆவியானவர் அனுதினமும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புத்தகத்தை எங்களோடு தொடர்ச்சியாக கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அவர்கள் இருதயங்களிலே எழும்பிய எண்ணங்கள், அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளே எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீரோ அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வேதத்தின் ஒவ்வொரு பகுதிகளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் தமக்கு ஒப்புரவாக்கி எந்த உபதேசத்தை பவுல் மற்றும் அப்போஸ்தலர்களிடம் ஒப்புவித்தார். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் தமக்கு ஒப்புரவாக்கி எந்த உபதேசத்தை பவுல் மற்றும் அப்போஸ்தலர்களிடம் ஒப்புவித்தார். ஆப்ஷன் ஏ ஒப்புரவாக்குதலின், ஆப்ஷன் பி இரட்சிப்பின், ஆப்ஷன் சி இரக்கத்தின். வேதத்தில் 2 ஏற்பாடுகளிலும் எத்தனையோ விதமான ஆடைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. அதில் முக்கியத்துவம் மற்றும் கலைநயமிக்க ஆடை பிரதான ஆசாரியன் ஆரோன் மற்றும் அவருக்கு பின் வந்தவர்கள் ஆடைதான். நம்முடைய இரட்சிப்பின் வஸ்திரம் எப்படியாக இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக, கனி தருவதாக நாம் தேவனிடம் ஜெபத்தில் உரையாடும் போது பொன்மணிகள் மூலம் இனிய சத்தம் உருவாக்குகிறதாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலரை வழிநடத்திய மேகம் மற்றும் அக்கினி நம் வாழ்வில் உண்டா? தேவன் சொல்லும் மட்டும் நான் இருக்கும் நிலையில் இருக்க தயாரா? இல்லாவிட்டால் ஓடினால்தான் சரி என்று முந்தி ஓடுகிறோமா? எந்த நேரத்தில் போக சொன்னாலும் போக ஆயத்தத்தோடு இருக்கிறோமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். 2 சாமுவேல் 22:31.